அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். எலெக்ஷன் டேட் சொல்லியாச்சு, கிட்ட வந்துச்சு. இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடணுமா போடக்கூடாதா? ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க திரும்பவும் அந்த அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் உட்கார்ந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் ஐயோ வேணாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஒரு கட்சியினுடைய பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட வேணாங்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய விருப்பம் தான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இடும்பவன் கார்த்தி தெரியும் இல்லையா? நாம் தமிழர் கட்சி அவர் தானே அப்படின்னு கேட்குறீங்க. அவரே தான். அவருக்கு இந்த சூடு போட்டால் சுருங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுரு இப்போ நடந்திருக்கு. அவருடைய இன்டர்வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை நான் போட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவுபட சொல்லணும்னா, கரூரில் சேம் இன்சிடென்ட் நடக்குது. ஓகேவா? அப்போது செந்தில் பாலாஜியோட பேரை விஜய் அவர்கள் எடுக்கிறாரு. அந்த பேரை சொல்லும் போது தான் அந்த செருப்பு வீசுறது அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த கலவரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இதை ஏன் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த நேரத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மொத்தமும் கடிச்சு கொதர்னது விஜய் மட்டும்தான். ஸோ விஜய் அங்கே பேசினாரு, அவர் லேட்டாக வந்தது தப்பு, அங்கே இருக்கிற கூட்டம் காரணம், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குற்றச்சாட்டுகள். 100% இவர் தான் அப்படின்னு சொன்னவங்கல்ல, இடுபவன கார்த்தியும் ஒருத்தன். இன்னைக்கு அந்த மனுஷன் கதறாரு. ஏன் என்ன தீபிகா அப்படின்னா, திமுக காரவங்களை நாங்கள் பேசிட்டோம், மேடை போட்டு அங்கே கனிம வளங்கள்லாம் கொள்ளை போகுது சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சிகள், அதாவது இவங்க மட்டும் இல்லை பல கட்சிகள் சேர்ந்து ஒரு அரங்கம்ல ஒரு விவாத மேடையாக நடத்தப்பட்டு இருக்கு. அதுவும் இப்போ நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாரும் சேர்ந்து யாரு என்ன, உங்களுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், உங்களை ஏன் சூஸ் பண்ணணும், நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பல கேள்விகள் அப்படிங்கிறத லைனப் பண்ணி கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு லைனப்பில் இடும்பவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிறார். இவர் இருக்கும்போது பல விஷயங்கள் அப்படிங்கிறத முன் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் பேச பேச என்ன ஆகுது, ஆப்போசிட்ல இருந்து நெறியாளர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இதை ஆர்கனைஸ் பண்றவரு, அவரு ராஜேஷுங்க. ஸோ ராஜேஷும் தாக்கப்படுறார். திமுகவை விமர்சனம் பண்ணும் வகையில் அவரும் தாக்கப்படுறார். இடும்பவனம் கார்த்தி மேலே என்ன அப்படி பேசிட்டு இருக்கா அப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூச்சல் ஒரு பெரிய லெவலில் நடக்குது. இவங்க எல்லாம் கோபமா தாக்கப்படுறாங்க. கோபமா தாக்குறது யாரு? திமுக காரவங்க. அங்க இருக்கிற லோக்கல் ஹேண்டாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திமுக மாவட்ட துணை செயலாளரான சேங்கை மாறன் அப்படிங்கிற இந்த நபர், இவர் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக ஆள். ஓகேவா? சோ இவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்க. எப்படி? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரின் பேரை சொல்லி குற்றம் சாட்டி இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கனிம வளங்கள் திருடப்படுது அப்படின்னு சொல்லும் போது அங்க இவ்வளோ அளவுக்கு ஒரு வன்மம் நடக்குது, இவ்வளோ அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டுக்குரிய ஒரு விஷயம் நடக்குது, தாக்கப்படுறாங்கன்றதை தாண்டி அந்த நெறியாளருக்கு ரத்தம் கசிதான், அவ்வளோ அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கடகடன்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கே நிலவுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க, எங்களால் ஒண்ணுமே பேச முடியல, அங்க இருக்கிற இஷ்யூஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்ரஸ் பண்ணி கேட்கும் போதும் பேசும்போதும் அங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே தாக்கிறதுக்கு வராங்க. இதெல்லாம் எந்த இது அதிமுகவில் அவர் பேசும்போது சொல்றாரு, எங்க கூட இருக்கிற அதிமுகவை சார்ந்தவர் என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவரு, அவரை பேச விடுங்க, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் திமுகவை சார்ந்தவர்கள் விடல, பேச்சுரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படுதுன்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது உனக்கு தேவையா? உனக்கு தேவையா அப்படின்னு தான் தோணுது. என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு திமுக நபர் ஒருத்தர் அவரை பத்தி பேசும்போது இது நடக்குது, இவரை பேசுறதுனால நாங்க தப்பா இருக்கிற விஷயத்த நாங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கோபம் வர்ற இந்த நபருக்கு அன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், நான் யாருக்காகவும் சாதகமாக பேசவில்லை. இது எல்லாருக்கும் சேர்ந்து திமுகனுடைய செயல் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே ஒரு பார்வை, தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. இங்க இப்போ விஜய் இருக்கிறாருங்க, அவரு அந்த கரூர்ல பேசுறாரு. அங்க இருக்கிற லோக்கல் ஹேண்ட் இவர் யாரு? இப்ப நான் சொன்னேன் அந்த சேங்கை மாறன் யாரு அப்படிங்கிறது அவ்வளோ பிரபலமா தெரியுமா நம்ம மாதிரி ஆளுகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, உண்மைதானே? ஏன்னா அவ்வளோ ஃபேம் இல்லை. பட் அங்க கரூர் அப்படின்னாவே தனது கோட்டையாக அமைத்து ஒரு பெரிய ராஜ்யம் செய்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ரூபா பாலாஜின்னு சொன்ன உடனே அங்க வீசப்படுற கல்லாகட்டும், அங்க வீசப்படுற செருப்பு, வாட்டர் பாட்டில், இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கறத நீ எப்படி எங்க ஆள நீ சொல்லுவ அப்படிங்கிறது தானே அர்த்தம்.
அது உண்மையோ இல்லையோ சிபிஐ என்கொயரி பார்த்துப்பாங்க, என்ன அப்படிங்கிறது வரும் நம்மளுக்கு, அது வந்து அப்பார்ட். பட் இப்படி செய்கிறவங்க ஏன் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்களா? யோசிக்கணுமா இல்லையா? தோணுதா இல்லையா? ஒரு பக்கம் சாட்டை ஒட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறது, இப்போ எல்லாரும் இப்படி இருக்காங்க. தேவையா? ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு சவுக்கு சங்கர்லேருந்து ஆரம்பிச்சு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறோம் அப்படின்னா, அதிமுக பீரியட்லங்க லாஸ்ட் ஒரு 10 years அவங்களுடைய ஆட்சி இருக்கும் போதும் சரி, என்னென்ன ட்ரோல். இப்போ மோடி அவர்களே இவங்க எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா? அவங்களுடைய தாயார் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா? பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான். நீ பேச்சால தாக்குற, நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, நீ இப்படி பேசலாமா, உண்டு சரியா சரியில்லையா, இந்த மாதிரி விவாதங்கள் போகுதே தவிர பெரிய அளவில் இந்த மாதிரி சைடு குத்தல் அப்படிங்கிறது நடக்குதா? இல்லை, யாருமே பண்ணலை. பட் திமுகவை பேசும்போது மட்டும் இந்த அளவுக்கு ஒரு வன்மமா ஏன் நடக்குது? யோசிச்சு பாருங்க, ஏன் நடக்குது? சவுக்கு சங்கர் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இருந்தது. அந்த மனுஷங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணணும், அது யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிற ஒரு மனுஷன். ஏன்னா ஆளுங்கட்சி மேலதான் நிறைய தவறுகள் இருக்கும், அதை குற்றம் சாட்டி சுட்டி காட்டுறதுக்கு ஒரு லாயலான நெறியாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். ஸோ நின்னாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு, இன்னைக்கு சஃபர் ஆறாரு, அதெல்லாம் தட் சப்பார்ட். பட் பேசக்கூடாதுங்கிற ஒரு உரிமையை பறிச்சாங்கன்னா, இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு கடன் சுமை அப்படிங்கிறதும் இருக்கு, இது வரைக்கும் இல்லாத பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது இருக்கு, இது வரைக்கும் இல்லாத குழந்தைகள், அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது இருக்கு, திருட்டு கொள்ளை, என்னெல்லாம் கேவலமான வேலைகள் இருக்கோ அதுவும் இருக்கு. போதைப் பொருட்கள் அப்படிங்கிறதுனுடைய புழக்கம் பல மடங்கு. ஸோ 1 இல்லை 2 இல்லை, சொல்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவ்வளோ ஒரு டிராஜடிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க செய்யறது தப்புங்க அப்படின்னு சொன்னா தப்பா அப்படின்னு சொல்லி தப்பு இல்லையான்னு நம்மளே அப்படியா இல்லை போலையே அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு ஒன்று காமிக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சி தொடரும் அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி போகும் அப்படிங்கிறத தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு 5 வருஷம் நம்ம ஆட்சி இதுக்கப்புறம்லாம் தொடர போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு அங்கே வேற மாதிரி வேலை நடக்கும். ஸோ ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது சின்னதாக கிடையாது. ஒரு துறையில் எவ்வளோ அப்படிங்கிற பட்டியலை கூட நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு துறையில், டாஸ்மாக் துறையில் மட்டும் இவ்வளவா அப்படின்னு பொழக்கிற அளவு இருக்குது, எக்கச்சக்க துறைகள் இருக்குது. அதில் ஒரே துறையில் இவ்வளோ ஊழல் அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து போட்டு உடைச்சார் இல்லையா, அதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு 1000 ரூபா, ஒரு 5000 ரூபா, உங்களுக்கு ஒரு 3000 ரூபா அப்படின்னு கடைசியாக ஆளும் நேரத்தில் கொடுத்துட்டு மக்களுடைய தலையில் மிளகாயை அரைக்கிறது அப்படிங்கிறது ஏமாற மாட்டோம்னு நம்புகிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ பேச்சுரிமை, இது நீங்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு உரிமை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அது சொல்ல முடியாமல் இருக்கும்போது நம்மளுடைய அந்த மன அழுத்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் நம்ம இருக்கிற இடத்துல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லை, இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் தோணும். 1 2 கிடையாது. அதை சொல்லக்கூடாது, நீ மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய வாக்கு மூலமாக ப்ரூவ் பண்ணி காமிங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.